சென்னை எர்ணாவூரில் உள்ள ஆதிதிராவிடர் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் வீரையா. இவர் தனியார் பள்ளியில் துப்புரவு பணியாளராக வேலை செய்து வந்துள்ளார். வீரையாவிற்கு நாகம்மாள் என்கிற மனைவியும் ரோஜேஷ் என்கிற மகனும் 3 மகள்களும் உள்ளனர். கடந்த புதன்கிழமை இரவு வீரையா மது அருந்துவிட்டு வீட்டிற்கு சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் வீரையாவிற்கும் அவரது மனைவி நாகம்மாளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த வீரையா தனது மனைவி நாகம்மாளை வீட்டை விட்டு வெளியே தள்ளியுள்ளார். இதனை கண்ட மகன் ரோஜேஷ் அருகில் இருந்த உலக்கையால் தந்தை வீரையாவின் தலையில் தாக்கியுள்ளார். இதனால் பலத்த காயமடைந்த வீரையா இரத்த வெள்ளத்தில் விழுந்ததை கண்ட மகன் ரோஜேஷ் தப்பியதாக கூறப்படுகிறது. அக்கம் பக்கத்தினர் வீரையாவை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான ரோஜேஷை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.